பசு நமக்கு பால் கொடுப்பதற்கும் தாய் போன்ற குணம் உண்டு, நல்ல நிலை உண்டு. அந்த இப்பொழுது காலத்தும்போது விஞ்ஞான உலகம் செயல்படும் போது அந்த கன்றுக்குட்டியை சாகடித்து விட்டு வைக்கோல் வைத்து அதை வைத்து பாலை குடிப்பது உண்டு, அதை வைத்து பாலை கறப்பது உண்டு. அந்த பசும்பால் என்பது மனித ஜென்மங்கள் இப்படி தான் இருக்கும். காமிக்கிறது பறிப்பாங்க, பேசுறதை பேசுவாங்க, பேசாத எதிர்கொள்ள பேசலாம்னு சொல்ல முடியும். அந்த கன்றுக்குட்டி தன்னுடைய இனத்தை சேர்ந்த தோல் நினைச்சு மனித ஜென்மங்கள் இப்படி தான் இருக்கும். அந்த பசு இறக்கமான குணம் இருந்து செயல்படும். நம்ம பாலுக்காக, நம்ம உணவுக்காக, நம்ம கருத்துக்காக நம்முடைய இனத்தை வைத்தே நம்ம பாலை கருத்து சாப்பிடட்டும். அன்புன்ற பாசத்தையும் பண்புன்ற பாசத்தையும் ஒருவன்ற பாசத்திலே பால் கொடுக்கிறது. அது பால் பிறகு அந்த காலம் இருக்கும்போது எப்படி அது கண்ணுக்குட்டி வைத்து வைக்கோல் வைத்து அது திண்ணியை வைத்து அது கண்ணுட்டி வைத்து அது தோலை வைத்து இனத்தை பறிக்கிற புற இக்காலத்தில் அது நன்மை உண்டு. பேசுவது செய்வது சொல்வது வேறு, பேசுறது நண்பனும் பகையாகிறான், பகையினும் நண்பனாகிறான். 2 பேரும் இப்போ இல்லாத இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்க வேண்டியிருக்கிறது.